என்ன பண்ணுவ? இரு, ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அரை மணி நேரத்துக்குள்ள வந்துருங்க. நிம்மதி, என்னம்மா பண்ண போற? சொல்றேம்மா, வந்து சொல்றேன். என்ன பண்ண போறா? இவளுக்கு இப்படி 75,000 ரூபாய் போரிட்ட முடியும்? ஆதி, நிம்மதி என்ன பண்ண போறா? தெரியலம்மா, நீங்க இருங்க, அவ என்ன பண்ண போறான்னு நானும் பாத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஐயோ, டேய் போன் எடு. என்ன பண்றா? இங்க வந்தா நின்னு யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கா? ஹலோ ஹலோ கிரிஷ். இவனுக்கா போன் பண்றா? கிரிஷ், கிரிஷ், நான் நிம்மதி பேசுறேன். வாடி வா, நீ போன் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, இப்ப எதுக்கு போன் பண்ணிருக்கா? நிம்மதி, சொல்லு நிம்மதி. கிரிஷ், கிரிஷ், நீ எங்க இருக்க? ரொம்ப சத்தமா இருக்கு. நான் பேசுறது உனக்கு கேக்குதா? நிம்மதி, நீ பேசுறது எனக்கு கேக்குது, சொல்லு. கிரிஷ், கிரிஷ், என்ன பண்ணிட்டு இருக்க? நிம்மதி, நான் என்ன பண்ணிட்டு இருக்க போறேன்? எல்லாம் உன் நினைப்புலதான். நான் உன்னை நினைச்சு ஒரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன் நிம்மதி. உன்னை மறக்கவும் முடியாம, உன்னை நினைக்கவும் முடியாம ரொம்ப பாடா பண்றேன் நிம்மதி. கிரிஷ், இப்ப கூட பேச்சோரமா ஒரு பாட்டில கையில வச்சுக்கிட்டு தான் உன்னை நினைச்சுக்கிட்டே குடிச்சிட்டு இருக்கேன். உன்னை மறக்கணும்ல, அதுக்காக தான். கிரிஷ், என்ன சொல்ற? எதுக்குடா குடிக்கிற? குடிச்சு இப்படி ஆகுற? தயவு செஞ்சு என்ன மறந்துரு. நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, என்ன நினைச்சு குடிச்சு உடம்பு நீ கெடுத்துக்காத கிரிஷ். எது? அந்த பொண்ணோட உன்னை நினைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன் வர சொல்றானா? அட பாவி, உலகமுக்கா நடிகனா இருப்பான் போலயே. கிரிஷ், நிம்மதி, என்னாலலாம் உன்னை மறக்கவே முடியாது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் தெரியுமா? சொல்றது எல்லாத்தையும் நம்புறது தானே உன்னோட வேலை. ஆமா, இப்ப எதுக்கு போன் பண்ணிருப்பா? சரி, அதை விட்டு நிம்மதி, இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ண அத சொல்லு. என்ன நிம்மதி, அந்த ஆதி எதுவும் பிரச்சனை பண்றானா? நீ ஒரு வார்த்தை சொல்லு. இப்பவே அங்க வந்து 4 சோத்துற அவன. இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்னாச்சு நிம்மதி? திடீர்னு எனக்கு கால் பண்ணிருக்கியே, அதான் கேக்குறேன். கிரிஷ், கிரிஷ், அது வந்து உன்கிட்ட நான் எப்படி கேக்குறது தெரியல. ஆனா எனக்கு வேற வழியும் இல்ல. நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் கிரிஷ். ஹெல்ப்பா? என்ன நிம்மதி, சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, அம்மா ஹோட்டல் வச்சிருக்காங்கல்ல, அந்த ஹோட்டலுக்கு லோன் கட்டுறதுக்கு ஒரு 75,000 ரூபாய் தேவைப்படுது. உன்கிட்ட இப்ப இருக்குமா? ப்ளீஸ், நீ கொடுத்தனா நான் கொஞ்ச நாளே திருப்பி கொடுத்துடுறேன். அடி பாவி, அதானே விஷயம் இல்லாம எனக்கு கால் பண்ண மாட்டாளே. நிம்மதி, என்ன சொன்ன? 75,000 ரூபாய் பணம் வேணுமா? ஆமா கிரிஷ், ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது. உன்கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இன்னும் ½ அன் ஹவர்ல கொடுக்க சொல்றாங்க. ப்ளீஸ் கிரிஷ், எனக்கு ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். நான் திருப்பி கொடுத்துடுறேன் கிரிஷ். நிம்மதி, நீ எதுக்கு என்கிட்ட இவ்ளோ கெஞ்சுற? இங்க பாரு, 75,000லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. என்கிட்ட இருக்கு நிம்மதி. கிரிஷ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்பவே என்னோட அக்கவுண்ட்ல போட்டு விட்டுடுறியா? எது? அக்கவுண்ட்ல போட்டு விடணுமா? அடியே, உனக்கு காசு கொடுத்தா ஹெல்ப் பண்றதுக்கு நான் என்ன உன் வீட்டு ஏடிஎம் மிஷினா? நான் காசு கொடுக்கறதே உன்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். காசை வாங்கறதுக்கு உன்னை நேர்ல வர வச்சு உனக்கு ஒரு ஜூஸ கொடுத்து அதுல மயக்க மருந்த கலந்து நீ மயக்கமாயிருவ. அதுக்கப்புறம் உன்னை என்னெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேனோ அத பண்ணி தீர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் நீ உயிரோட இருந்தா என்ன, இல்லனா என்ன, காசும் எனக்கு தான், நீயும் எனக்கு தான். எப்படி என்னோட மாஸ்டர் பிளான்? எப்படா நீயா சிக்குவேன்னு பார்த்தேன், சிக்கிட்ட. கிரிஷ், லைன்ல இருக்கியா? நிம்மதி, லைன்ல தான் இருக்கேன். இல்ல, ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னாச்சு கிரிஷ்? அது ஒண்ணும் இல்ல நிம்மதி, காசு இருக்கு, ஆனா கேஷா என் கையில தான் இருக்கு. அதான் எப்படி உன்கிட்ட கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கையில வச்சிருக்கியா? ஆமா நிம்மதி, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீ வேணா வந்து வாங்கிக்கிறியா? இல்ல என்னால இப்போ வர முடியாது, கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, இல்லன்னா நானே வந்து கொடுத்திருப்பேன். என்னோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கதான் நிம்மதி. அங்க பக்கத்துல இருக்கிற பீச்ல தான் நான் இருக்கேன். நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு, அங்க நான் வச்சு அமௌண்ட் கொடுத்துடுறேன். கெஸ்ட் ஹவுஸ்லயா? சரி, ஓகே, நான் வரேன். நேர்ல வர சொல்றானா? இல்லையே, நேர்ல வர சொல்றானா? என்னமோ சரியில்லையே. ஆனா கிரிஷ், அமௌண்ட் ரெடியா தானே இருக்கு. ரொம்ப அவசரம், அதான் கேக்குறேன். ஐயோ நிம்மதி, அமௌண்ட் எல்லாம் ரெடியா தான் இருக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ நேர்ல வந்தா மட்டும் போதும். ஆனா நிம்மதி, இன்னொரு கண்டிஷன். சொல்லு கிரிஷ். தயவு செஞ்சு கூட அந்த ஆதியை மட்டும் கூட்டிட்டு வந்துடாத. அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. எனக்கு பொண்டாட்டியா வர வேண்டிய ஒன்ன என்கிட்ட இருந்து உன்னையும் ஏமாத்தி உன்னை தூக்கிட்டு போயிட்டான். உண்மையை சொல்லணும்னா நான் இப்ப பீச் ஓரமா உட்காந்து குடிக்கிறதுக்கு காரணமே அவன்தான். உன்னை நான் எவ்வளவு சின்சியரா லவ் பண்ண,
என்னையும் ஏமாத்தி உன்னையும் ஏமாத்தி அவன் உன் கழுத்துல தாலி கட்டிட்டால, அவனை பார்த்தாலே எரியுது நிம்மதி. சீரியஸா சொல்றேன், அவனை நான் நேர்ல பாத்துட்டேன்னா கண்டிப்பா என் கை சும்மா இருக்காது. அவனை அடிச்சு நாலு சாத்திடுவேன். அதுக்காக தான் சொல்றேன், தயவு செஞ்சு அவனை கூட்டிட்டு வராத. நீ மட்டும் தனியா வா. கிரிஷ், நீ சொல்றது எனக்கு புரியுது. நான் கண்டிப்பா ஆதியை கூட்டிட்டு வர மாட்டேன். நான் தனியாவே வரேன் கிரிஷ். எனக்கு காசு மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஆ, அப்போ ஓகே நிம்மதி, நீ சீக்கிரம் வந்துரு. உனக்காக கெஸ்ட் ஹவுஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வா. குட் பை நிம்மதி. வாடி வா. என்னோட நீண்ட நாள் ஆசைய இப்ப நிறைவேற்றிக்க போறேன். எனக்கு கிடைக்காத ஒரு பொருள் வேற ஒருத்தனுக்கு கிடைக்கணுமா? கண்டிப்பா நான் விட மாட்டேன். ஒன்னு அடையாம சத்தியமா விட மாட்டேன். நீயும் ஆதியும் உங்க லைஃப ஸ்டார்ட் பண்ணாம தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ நிம்மதி, நான் தானே உனக்கு ஃபர்ஸ்டாவே இருந்துட்டு போறேன். கிருஷ், எப்படிடா நிம்மதியை அடையலான்னு யோசிச்சுட்டு இருந்த, வாலண்டியரா வராளே. வரட்டும் வரட்டும். அப்பாடா, எப்படியும் காசு அரேஞ்ச் பண்ணியாச்சு. கிரிஷ் கிட்ட போய் இப்பவே வாங்கிடலாம். நிம்மதி, ஆதி, என்னாச்சு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கிட்ட காசு கேட்டிருந்தேன். அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்க. ஓ, யாரு? ஐயோ, சொன்னா நானும் வரேன்னு சொல்லுவானே. அது எனக்கு தெரிஞ்சவங்க தான். என்னோட மேம். நான் காலேஜ் போறேன்ல, அங்க ஒரு மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்க. உன்னை மட்டும் தனியா கூப்பிட்டுருக்கான். அதை நம்பியும் நீ போறல. என்கிட்ட உண்மையை சொன்னா நானும் வரேன்னு சொல்லுவேன்னு உண்மையை சொல்ல மாட்டேன்ல நிம்மதி. ஓ, அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்திலே ஜிபே பண்ணிடுவாங்களா? இல்ல இல்ல, அவங்க கேஷ் கையில தான் வச்சிருக்காங்களாம். நேர்ல வந்து வாங்கிக்க சொன்னாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓ, சரி வா, போய் வாங்கிட்டு வருவோம். எந்த ஏரியால இருக்காங்க? அவங்க இங்கதான் பக்கத்துல தில்லை நகர்ல தான் இருக்காங்க. பிரச்சனை இல்ல, நான் போய் வாங்கிக்கிறேன். நீ மட்டும் எப்படி தனியா போவ? இரு நிம்மதி, நானும் வரேன். அதுவும் இல்லாம ரிட்டர்ன் வரும்போது 75,000 கேஷ் எடுத்துட்டு வரணும். வண்டியில எல்லாம் போனீங்கன்னா சேஃப் கிடையாது. நான் பைக் ஓட்டுனேன்னா நீ பின்னாடி உட்காந்து புடிச்சுப்பல்ல. நான் வரேன், இரு. இல்ல, வேண்டாம் 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 ஆதி. நான் பாத்துக்கிறேன். நானே போய்க்கிறேன். இல்ல, இந்த கிரிஷ் வேற ஏதோ பிளான் பண்ணி தான் நிம்மதியை தனியா கூப்பிட்டுருக்கான். இப்ப நம்ம என்ன சொன்னாலும் நிம்மதி காதுல விழாது. இத வேற விதமா தான் நம்ம டீல் பண்ணணும். அவளை போ விட்டுட்டு பின்னாடியே போகணும். அதைத்தான் நம்ம பண்ண முடியும். இல்ல நிம்மதி, அது ஆதி, நான் தான் சொல்றேன்ல, நான் வாங்கிக்கிறேன். நீ இங்கே இரு. அம்மா வர தனியா இருக்காங்க. சூர்யா அண்ணா காலேஜ்க்கு போயிருக்காரு. அவர் வரதுக்கு லேட் ஆகுமா, அதனால நீ இங்கே இரு. நான் வாங்கிட்டு சீக்கிரமாவே வந்துடுறேன். என்ன புரியுதா? ஓ ஆமால, அம்மா வேற தனியா இருக்காங்கல்ல. சரி ஓகே, அப்ப நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துருவியா? ஆமா, நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துக்கிறேன். சரி, அப்பனா பிரச்சனை இல்ல. அவங்க கிட்ட சொல்லிடு, இன்னும் கொஞ்ச நாள்ல திருப்பி கொடுத்துடலான்னு. அதெல்லாம் பேசிட்டேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பிரச்சனை இல்லையா? ஓ, அப்போ ஓகே. சாரி ஆதி, நான் போய் சொல்லிட்டு தான் போறேன். எனக்கு வேற வழி தெரியல. கிரிஷ் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். தயவு செஞ்சு மன்னிச்சிடு. நான் பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா சொல்லிக்கிறேன். எனக்கு இப்ப இதுக்கும் டைம் இல்ல, அதுக்கும் டைம் இல்ல. நான் இப்ப கிரிஷ் கிட்ட தான் பணம் வாங்க போறேன்னு சொன்னா நீயும் திட்டுவ, வாங்க கூடாதுன்னு சொல்லுவ. அப்படி இல்லைன்னா போகவே கூடாதுன்னு சொல்லிடுவ. ஆனா எனக்கு இப்ப பணம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஜேசிபியை வச்சு ஹோட்டலை இடிச்சிருவேன்னு சொல்லிட்டாங்க. சோ கண்டிப்பா நான் பணத்தை செட்டில் பண்ணி ஆகணும். ஐம் சோ சாரி. நிம்மதி, சொல்லு. என்னாச்சு? என்ன போறேன்னு சொன்ன, அப்படியே நிக்கிற? இல்ல, கிளம்பணும். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது நிம்மதி. என்கிட்ட போய் சொல்லிட்டு போற, அது உனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கா? நீ போ நிம்மதி. உனக்கு எந்த ஆபத்தையும் நான் வர விட மாட்டேன். என்னால உன்னை இப்ப தடுக்க முடியாது. ஆனா அங்க நடக்கிற விஷயத்த நான் தடுக்க முடியும். ஆதி, நான் போயிட்டு வரேன். சரி நிம்மதி, நீ பாத்து போயிட்டு வா. நான் அம்மாவை பாத்துக்கிறேன். சீக்கிரம் வந்துரு. சரி. டேய் ராஸ்கல், அவ என் ஃப்ரெண்டா இருக்கும் போதே அவளை காப்பாத்தின வேண்டாம் நானு. ஆனா இப்ப அவ என்னோட பொண்டாட்டி. எனக்கே தெரியாம அவளை நேர்ல வர சொல்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அன்னைக்கு கொடுத்தது பத்தல, இன்னைக்கு எப்படி திருப்பி கொடுக்கறேன்னு மட்டும் பாரு. என்ன பிளான் பண்ற? கெஸ்ட் ஹவுஸ்க்கு? ஏண்டா, நீ அவளை அப்படி நினைச்சாலே உன்னை சும்மா விட மாட்டேன். நீ வேற எல்லாமோ பிளான் பண்றியா? வரேண்டி,
வரேன். உன்னை உயிரோட வச்சு புதைக்கிறதுக்கு தான் கிளம்பி இருக்கேன். தோ வந்துட்டேன். ஒருத்தன் மாறானே திருத்திட போறானே கலுக்கலுமா தளபதி என்னமா இன்னும் 20 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள உங்க பொண்ணும் உன் மருமகனும் வந்து கொடுத்துருவாங்களா இல்ல ஜேசிபியை வச்சு இடிக்க சொல்லிட்டா? சார் என் பொண்ணு அதுக்கு தான் சார் போயிருக்கா. ஒரு மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க சார், வந்துருவா. உங்க இஷ்டத்துக்கு டைம் ஏத்திட்டே போங்க. எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான பேரு லோன் கட்டாம இருக்காங்க. ஒரு வீட்லயே போய் வசூலிக்க வேணாம். எல்லாம் மண்ட டார்ச்சரா இருக்குங்க. ஒழுங்கா லோனை வாங்கினமா கட்டணமானே இருக்க தெரியாது போல. ச்சே. சார் சார் ப்ளீஸ் சார், இப்ப வந்துருவா சார். என் மருமகனும் போயிருக்காரு சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சரி சரி, எப்படி இருந்தாலும் காசை வாங்காம இந்த இடத்தை விட்டு நான் நோய மாட்டேன். நீங்க இவ்ளோ கெஞ்சுறதுனால இன்னும் 1 மணி நேரம் கொடுக்குறேன். அதுக்குள்ள சீக்கிரம் காசை வந்து கொடுக்க சொல்லுங்க. இப்போ இப்போ வந்துருவாங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வடையில நல்லா தான் போடுறீங்க. சரி, மதியான சாப்பாடு என்ன? இன்னைக்கு மதியானம் கட்டு சாதம் ஸ்பெஷல் சார். எல்லா விதமான கட்டு சாதமும் இருக்கு. தேங்காய் சோறு, லெமன் சோறு, தக்காளி சோறு, வெஜிடபிள் பிரியாணி. ஐயா ஏமாயமா, அதெல்லாம் எனக்கு இறங்காது. பேசாம நீ ஒண்ணு பண்ணு, பக்கத்துல முனியாண்டி விலாஸ் இருக்கு, அங்க போய் தூக்கலா ஒரு மட்டன் பிரியாணி வாங்கிக்கோ. கூட சைட் டிஷ்க்கு பெப்பர் சிக்கன் தருவாங்க. அவ்வளோ டேஸ்டா காரசாரமா சூப்பரா இருக்கும். அதை வாங்கிடு. அப்புறம் என் பையனுக்கு கிரில் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதையும் சேர்த்து வாங்கிடு. எப்படியும் எல்லாம் சேர்த்து ஒரு 1000 ரூபாய் வரும். எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டு போ. 1000 ரூபாவா சார்? 1000 ரூபாய் என்கிட்ட இல்ல, 500 ரூபாய் தான் சார் இருக்கு. என்னது, 1000 ரூபாய் கூட இல்லையா? என்னம்மா என் காதுல பூ சுத்தலான்னு பாக்குறியா? நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்லாம் தெரியாது. என்ன இங்க உட்கார வச்சல, அதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். போ 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 போ, பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வா போ. இதுவே வேற எவனாதான் இருந்தா இங்க நடக்கிறதே வேற வேற வழி இல்ல. இவன் மூஞ்சில அந்த காசை எடுத்து போட்டாதான் நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். அது வரைக்கும் இவன் சொல்றதெல்லாம் நம்ம பண்ணி தானே ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரு நீங்க? என்ன வேணும்? சார் என்னோட பேர் ஷாலினி. நான் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கேன் சார். ஓகே, எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க? சார் இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சுல, சூர்யான்னு ஒருத்தர நீங்க டிசி கொடுத்து அனுப்புறதா முடிவு பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன போ? சார் சார் சூர்யா மேல எந்த தப்பும் இல்ல சார். சூர்யா ரொம்ப நல்ல பையன் சார், என்ன நம்புங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ, யாரு நீங்க? நீங்க பாட்டுக்கு வந்துட்டு அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. சார் சார் நான் தான் சார் அந்த பொண்ணு. அவர் மேல தப்புன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு சார். என் செயின் அத்துட்டாருன்னு சொல்லி நான் தான் சார் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு சார். நீங்க தான் சூர்யா தப்பானவன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்றீங்க. அப்புறம் நீங்களே இப்ப வந்துட்டு சூர்யா ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னமா, என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் 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 சாரி சார், பிளான் எல்லாம் நான் எதுவும் பண்ணல. ஆக்சுவலா என் மேலதான் சார் மிஸ்டேக். வேற ஒருத்தர் தான் என் நகையை அத்துட்டு போனாரு. அதை நான் தான் தப்பா சூர்யா நினைச்சுக்கிட்டேன் சார். கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டேன், அவங்களும் எஃப்ஐஆரும் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரால பார்த்ததுக்கு அப்புறம் தான் சூர்யா மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிய வந்துச்சு. என்னம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? சார் சத்தியமா சொல்றேன் சார், சூர்யா மேல எந்த தப்பும் இல்ல. இங்க பாருங்க சார், இந்த ஃபைல்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பி, போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண காப்பி, அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜோட எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்கு சார். அப்புறம் எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணது கூட இருக்கு சார். சத்தியமா சூர்யா மேல எந்த தப்பும் இல்ல சார். என்னால ஒரு பையனோட லைஃபே போக போகுது சார். அதுக்காக தான் சார் நான் பேச வந்திருக்கேன். சாரி சார். சூர்யா ஒரு பெரிய கனவோட இந்த காலேஜ்ல படிக்க வந்திருக்கான் சார். அவருக்கு நல்லபடியா டிகிரி வாங்கணும். அவர் டிகிரி வாங்காம போறதுக்கு நான் ஒரு காரணமா இருக்கிறது என்னால ஏத்துக்க முடியல சார். ப்ளீஸ் சார், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க ஸ்டேஷனுக்கு கூட கால் பண்ணி கேட்டு பாருங்க சார். இப்போதாமா டிசியோட எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சு சைன் பண்ண. இப்ப வந்து சொல்றீங்க நேத்தே வந்திருக்க கூடாதா? சார் எனக்கு தெரியாது சார். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்கே லேட் ஆயிடுச்சு சார். சார் எப்படியும் நீங்க டிசில பிளாக் மார்க் வச்சிருப்பீங்க. இவரு டிசி வாங்கிட்டு தான் போயிருக்காரு, எஃப்ஐஆர் காப்பியோட தான் போயிருக்காருன்னு நீங்க அந்த டிசில மென்ஷன் பண்ணீங்கன்னா அவரால வேற எந்த காலேஜ்லயுமே ஜாயின் பண்ண முடியாது. ஒர்க்குக்கும் ப்ராப்ளம் ஆயிடும் சார். அதனால தான் சார் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு மறுபடியும் சூர்யாவை இந்த காலேஜ்ல சேர்த்துக்கோங்க சார் ப்ளீஸ். ஐயோ சரி சரி, டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. என்னங்க சார்? சார் எல்லாமே செக் பண்ணி பாருங்க சார். இங்க பாருங்கம்மா, நான் செக் பண்ணுவேன். எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருந்தா மட்டும் தான் நான் அடுத்த ப்ராசஸ்க்கு போவேன். புரியுதுல? ஓகே சார், புரிஞ்சது. நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். சரி, நான் பாக்குறேன். சூர்யா சூர்யா என் லைஃப் உங்களால போக கூடாது. கண்டிப்பா உங்களுக்கு இதே காலேஜ்ல மறுபடியும் சீட் வாங்கி தருவேன். பாத்துட்டேமா, எல்லா டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபை பண்ணிட்டேன். சார் சார் பாத்தீங்கல்ல, சூர்யா மேல எந்த தப்பும் இல்ல சார்.
ஏமா ஒரு பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது யோசிக்க மாட்டீங்களா? அதுவும் இது என்ன சும்மா சாதாரணமான கம்ப்ளைண்டா? நகையை திருடிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. அதான் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. பாவம்ல, இப்ப நீங்க சொல்லலன்னா எனக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஏதோ நல்ல மனசு பண்ணி நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. இதே மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்களா? சார் ஆமா சார், என் மேலதான் சார் தப்பு. நான் தான் சார் தெரியாம அப்படி பண்ணிட்டேன். அதுக்காக சூர்யாவோட லைஃபே போயிடக்கூடாது சார். பாவம், நீங்க கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா மறுபடியும் சூர்யா இங்கே படிக்கலாம் சார். சரி சரி, சூர்யா என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னாரு. இருந்தாலும் நான் எப்படி சீட்டு கொடுக்க முடியும்? நீங்க இப்ப ப்ரூஃபோட வந்து சொன்னதுனால நான் மறுபடியும் சூர்யாவை நம்ம காலேஜ்லயே சேர்த்துக்கிறேன். சார் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இதை நான் எதிர்பார்க்கல சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். பரவாயில்ல பரவாயில்ல, நான் இப்பவே சூர்யாக்கு ஃபோன் பண்றேன். ஓகே சார். ஹலோ சார். ஹலோ சூர்யா, நான் ரவீந்திரன், காலேஜ் பிரின்சிபல். சொல்லுங்க சார். தெரியுது. சூர்யா இமீடியட்டா காலேஜ்க்கு வர முடியுமா? காலேஜுக்கா? என்னாச்சு சார்? வேற எதுவும் ப்ரொசீஜர்ஸ் பாக்கி இருக்கா? எனக்கு டிசி கொடுக்க வேண்டியது இருக்கா? வரேன் சார். இல்ல சூர்யா, டிசி கொடுக்கறதுக்குலாம் இல்ல. உங்க டிசியை கேன்சல் பண்ணி மறுபடியும் காலேஜ்ல ரீஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு தான் உங்களை கூப்பிடுறேன். என்னது? டிசியை கேன்சல் பண்ணி ரீஜாயின் பண்ண கூப்பிடுறீங்களா? சார் என்னால நம்ப முடியல. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சூர்யா, உண்மையாதான். நீங்க காலேஜ்க்கு கிளம்பி வாங்க. உங்களை பத்தின எல்லா உண்மையும் எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. சோ நீங்க கிளம்பி வாங்க சூர்யா. சார் சார் எப்படி எப்படி என்ன பத்தின உண்மை உங்களுக்கு தெரிய வந்துச்சு? சொல்லுங்க சார். நேர்ல வாங்க சூர்யா, நான் சொல்றேன். நேர்ல வாங்க. ஓகே சார், கண்டிப்பா வரேன். இப்பவே கிளம்பி வரேன். ஓகே வாங்க. மிஸ் ஷாலினி. ஷாலினி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப சூர்யா வந்துருவாரு, நம்ம பேசிக்கலாம். ஓகே சார். டடான். ஐயோ, நிம்மதி வசமா ஒரு இடத்துல போய் சிக்க போறா. அதுவும் மறுபடியும் அந்த கிறிஷ் கிட்டே போறா. ஆனா ஆதி எப்படியாவது காப்பாத்திடுவான். இதுல இருந்து என்ன தெரிய போகுது? ஒன்னும் தெரியல, குழப்பமா இருக்கு. சரி, எப்படியோ சூர்யா ஷாலினியோட பிரச்சனை ஒரு பக்கெட்டு முடிஞ்சிருச்சு. மறுபடியும் சூர்யாக்கு அவ ஆசைப்பட்ட காலேஜ்லயே அவனுக்கு சீட்டு கிடைக்க போகுது. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூர்யா அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான்ல. ஓகே மக்களே, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு மோர் குழம்பு செம்ம டேஸ்டியா வெண்டைக்காலாம் போட்டு செஞ்சது. நீங்களும் ட்ரை பண்ணலனா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் மக்களே.